அபிநய்க்கு வந்த கல்லீரல் சிரோசிஸ் நோய் எதனால வருது, சிகிச்சை என்னென்னு தெரியுமா? நடிகர் அபிநய் உயிரை பறிச்ச கல்லீரல் சிரோசிஸ் நோய் பத்தி உங்களுக்கு தெரியுமா? அது ஏன் வருது, அதோட சிகிச்சை முறை என்னன்னு இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க. துள்ளுவதோ இளமை படத்துல நடிச்சு பெரிய ஸ்டார் ஆவார்னு எதிர்பார்த்த அபிநய் வெறும் 44 வயசுல உயிரிழந்தாரு. அவருக்கு கடந்த சில வருஷங்களாகவே லிவர் சிரோசிஸ் அப்படின்ற கல்லீரல் நோயால கடுமையாக அவதிப்பட்டாரு. இந்த நோய் ஏன் ஏற்பட்டது, அதாவது மது அல்லாத கொழுப்பு, கல்லீரல் நோய், நாள்பட்ட ஹெப்படைட்டிஸ் ஏபிசி பாதிப்பு, உடலில் இரும்பு சத்து அதிகம் சேர்தல் உள்ளிட்ட பிரச்சனைகளும் ஒரு காரணம். அதே மாதிரி கல்லீரலில் தாமிரம் படிதல், பித்த நாளங்கள்ல வடு அடைப்பு, வீக்கம் இருத்தல், ஆட்டோ இம்யூன் கல்லீரல் நோய், மது அருந்துதல் உள்ளிட்ட காரணங்கள் சிரோசிஸ் கல்லீரல் பிரச்சனைக்கு காரணங்களாக இருக்கு. இந்த நோய்க்கான சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் பிரத்யேக சிகிச்சை கொடுத்து கல்லீரலில் ஏற்படுற சேதத்தை குறைக்க முடியும். சிரோசிஸ் அப்படின்றது தாமதமான மருத்துவ நிலை அப்படின்றதால ஒரு முறை கல்லீரலில் இது வளர்ந்துடுச்சா அப்படின்னு முழுமையாக குணமாக்க முடியாது. இருந்தாலும் சில அறிகுறிகளை முன்கூட்டியே கண்டுபிடிச்சிட்டா அது தீவிரமாகாம பார்த்துக்கலாம். அறிகுறிகள் என்னென்னா பசியின்மை, அதீத சோர்வு, மஞ்சள் காமாலை, கால்கள் கணுக்கால்கள்ல வீக்கம், எடை குறைவு, நினைவிழப்பு உள்ளிட்டவைகளாக அடையாளம் காணப்பட்டிருக்கு. கல்லீரல் சிரோசிஸ்க்கு ஒரே நிரந்தர சிகிச்சைனா அது மாற்று அறுவை சிகிச்சை மட்டும்தான் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது.